ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் செல்வமேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து அப்பரல் மெர்ச்சன்டைசிங். ஸோ இது என்னோட ஃபஸ்ட் யூனிட்டோட 4th டாபிக், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்டைசர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின மாடியூலில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில்ஸ் ஆஃப் மெர்ச்சன்டைசர். ஸோ ஒரு மெர்ச்சன்டைசராக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கம்யூனிகேஷன், எப்படிலாம் பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளானிங் கேப்பபிலிட்டி, எப்படி பிளான் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் வந்தால் எந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்ட் டைம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டிசிஷன் மேக்கிங், கரெக்டாக முடிவெடுக்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லொயாலிட்டி, நாலேஜ் அபவுட் த ஃபீல்டு, அந்த ஃபீல்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லாரோடையும் கோஆர்டினேட் அண்ட் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மானிட்டரிங் எபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதை தவிர்த்து இன்னும் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாடலில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்டைசர். இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா அவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம பையர் கொடுக்குற ஸ்பெக்ஷீட்டை வச்சு ஒரு சாம்பிள் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த சாம்பிளை வந்துட்டு இதை மாதிரி தான் ரெடி பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு முடிச்சு கொடுங்க, இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாம்பிளை முடித்து பையர்கிட்ட அப்ரூவல் வாங்குறது தான் சாம்பிள் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காஸ்டிங். ஸோ காஸ்டிங் வந்து சும்மா இல்லை, ஒரு யான் காஸ்டில் இருந்துட்டு ஒரு கட்டிங் சார்ஜ் ஆகட்டும், ஸ்டிச்சிங் சார்ஜ் ஆகட்டும், இல்லை பிரிண்டிங் போகுது அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ், எம்ப்ராய்டரி போகுதுன்னா அதுக்கான சார்ஜஸ், ஸோ எல்லாமே சேர்த்து காஸ்டிங் போடுவாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறமேலே எப்படிலாம் பண்ணால் ஈஸியாக நம்மளால் அந்த ப்ரொடக்ஷனை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணணும். எந்த மிஷின் எங்கே வரணும், எந்த பர்சன் எங்கே உட்கார வச்சா ஈஸியாக வேலை முடியும், அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் கொடுக்கணும் சொல்லிட்டு எல்லா ப்ரோக்ராமிங்கும் பண்ணுற ஒரே ஆள், அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜரை வச்சு மெர்ச்சன்டைசர் இந்த வேலையை பார்ப்பார். நெக்ஸ்ட்டு வந்து ரூட் கார்ட் டிராஃப்டிங், அதாவது ஒன்றும் இல்லை, ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங். ஸோ டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஷெடியூல் வைங்க. இந்த ஒரு நாளைக்கு மட்டும் இந்த ஒரு நாள் மட்டும் ஷெடியூல் போடணும். மெர்ச்சன்டைசர் வந்துட்டு டெய்லி ஷெடியூல் போடுவார். நம்ம இன்றைக்கி இவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கணும், இன்றைக்கி இந்த பார்ட் இந்த மாதிரி பீசஸ் வரும், இன்றைக்கி இந்த சைஸ் வரும், ஸோ இன்றைக்கி இவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கணும், இவ்வளோ பீசஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஆப்ரேஷன் சொல்லிட்டு டெய்லி ஷெடியூல் போடுறது தான் ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங். நெக்ஸ்ட்டு வந்து அக்சசரிஸ் அரேஞ்ச்மெண்ட்டு. திடீர்னு அக்சசரிஸ் வந்து நம்ம எங்கேயாவது நம்ம ஆர்டர் கொடுத்துருப்போம், சப்போஸ் வரல, டெலிவரி ஆக லேட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னா, ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வச்சு அந்த இது வர வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ரூவல். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம பையர்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருப்போம். அது எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலுமே அந்த குவாலிட்டி பேராமீட்டர் வச்சு செக் பண்ணி நம்ம அப்ரூவல் வாங்கணும் பையர்கிட்ட. ஸோ அந்த வேலையை பார்க்குற ஒரே ஆள் நம்ம மெர்ச்சன்டைசர் தான். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் அப்ரூவல். ஸோ ஒரு பேட்டர்ன் போடுறா அப்படின்னா அதுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்குவோம் பையர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் படி தான் நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோமா, அவங்க சொன்ன ஸ்டைல் அண்ட் ஃபிட் படி தான் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டிருக்கோமா, அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, 1 inch 2 inchன்னு கொடுத்துருவாங்க. அந்த அசீம் அலவன்ஸ் மட்டும்தான் நம்ம விடணும், நம்ம இஷ்டத்துக்கு விடக்கூடாது. அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த பேட்டர்ன் படி கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் பேட்டர்னை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் செட் அப்ரூவல். ஸோ நம்ம சாம்பிள் போனதுக்கு அப்புறமேலு அந்த குவாலிட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில ப்ரொசீஜர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் படி குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணி என்னென்ன கிராஸ் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெஷர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கோட வெயிட்டு, பீஸ் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆகுதா, கலர் ஃபாஸ்ட்னஸ் இருக்கா, பிரிண்ட் எம்ப்ராய்டரி போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, லேபிள் வந்து வைக்க சொன்ன இடத்துல இருக்கா, நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லேபிளில் இருக்குன்னு சொன்னோமோ அந்த லேபிள் தான் அங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுதான் சைஸ் செட் அப்ரூவல். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சாம்பிள் ரெடி பண்ணுவாங்க, அதாவது பையர்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு. அது வந்து அவங்க சொன்ன குவாலிட்டி படி தான் இருக்கா அப்படின்னு அதை பார்த்து வெரிஃபை பண்ணுற ஒரு கன்சர்ன் பர்சன் தான் அதை வெரிஃபை பண்ணுவார். ஸோ அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பைலட் ரன் இன்ஸ்பெக்ஷன், அதாவது திடீர்னு லைன் போயிட்டு
போயிட்டே இருக்கும், எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த குவாலிட்டி படி தான் எல்லாமே இருக்கா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவங்க சொன்ன குவாலிட்டி ப்ரொசீஜர் படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணணும். ஸோ கரெக்ட் மெஷர்ஸ் இருக்கணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே வெரிஃபை பண்ணணும். திடீர்னு வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அட் அ டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வந்துட்டு கரெக்டாக வாங்கி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு லைன் இருக்கும், அந்த லைனோட எண்டிங்கில் வந்துட்டு குவாலிட்டி செக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பீஸையும் குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் படி செக் பண்ணுவாங்க. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா, இதான் மெயின். அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. இது வந்து இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலிங். அதாவது ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்கார் அப்படின்னா அவரோட லெவல் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. அதாவது மோஸ்ட்லி மேஜர் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கணும். ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம். ஸோ இது எது ஆகும் அப்படின்னா, எதுனாலும் ஓகே, யான் ஆகட்டும், ஃபேப்ரிக் ஆகட்டும், அக்சசரிஸாக இருக்கட்டும், ஸோ எதுனாலுமே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ஷார்ட்டேஜ் ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அட் அ டைம் வந்துட்டு எங்களுக்கு அந்த திங்ஸ் பத்தலை, இந்த திங்ஸ் பத்தலை, எங்களுக்கு இப்போ உடனே வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா, ஆர்டர் பண்ணுறதை விட ஒரு 50% எக்ஸ்ட்ராவாகவே என்ன பண்ணியிருக்கணும், ஆர்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர். ஸோ நம்ம குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் படி தான் போகுதா, அதுபடி தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். மெர்ச்சன்டைசர் வந்து இதை அப்பப்போ செக் பண்ணணும், கரெக்டாக இந்த ப்ரொசீஜர் படி தான் எல்லோரும் பண்ணுறாங்களா, எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு, இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அவர் செக் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து அஷூரன்ஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த அஷூரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. முதலேருந்து சொல்கிற ஒரே விஷயம் குவாலிட்டி மட்டும்தான் இதில் ரொம்ப மெயின். ஸோ குவாலிட்டி ப்ரொசீஜர் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது எதுனாலும் ஓகே, ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், கட்டிங்காக இருக்கலாம், ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எதுனாலுமே என்ன ஸ்ட்ரிக்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குவாலிட்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க சப்பார்டினேட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஒர்க்கராக இருக்கலாம், அவங்களோட ஜூனியர்ஸாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலுமே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக போய் எல்லாமே விசிட் பண்ணுறாங்களா, என்னெல்லாம் கேதர் பண்ணாங்க, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, உள்ளக்க வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, இன்ஹவுஸ் யூனிட்ஸாக இருக்கலாம், இல்லை சப்கான்ட்ராக்டர் யூனிட்ஸாக இருக்கலாம், உள்ள வேலை பார்க்குறவங்க, இல்லாட்டி கான்ட்ராக்டர் வச்சு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர் படி தான் ப்ராடக்டை ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பையர் கம்யூனிகேஷன். இவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பையர்கிட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களா ஃபோன் பண்ணி கேட்குறதுக்குள்ளே நம்மளே என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம் சார், இப்போ வந்து இவ்வளோ பீசஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டெய்லி அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணணும், உடனே பையர்கிட்ட சொல்லி அதுக்கான அப்ரூவலை வாங்கிக்கணும். ஸோ அப்போ தான் மேஜர் ப்ராப்ளம் வரும்போது அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் வித் அதர்ஸ். அப்போது வெறும் பையர் கூட மட்டும் கம்யூனிகேஷன் இல்லாமல் மித்தவங்ககிட்டலாம் நம்ம எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணால் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தவங்ககிட்ட போய் திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க, அதாவது எப்படிலாம் மித்தவங்க கிட்ட பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம எதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணும், ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளம்னாலும் அப்ரூவல் வாங்கி வச்சுருப்போம் அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி ஷார்ட்டேஜ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் வராது. ஸோ எதெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணாமல் அந்த கரெக்ட் டைம் டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு மிஷினே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடனே ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடணும்.
போயிடக்கூடாது. அதுக்கப்புறமேலு ஸ்பேராக ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும். ஸோ அதை டக்குன்னு அந்த மிஷினை எடுத்து போட்டு நம்ம கண்டினியூவாக என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ எந்த ஒரு ஒரு ஃபேப்ரிக் உள்ளே வருது அப்படின்னாலும் அதோட ரெக்கார்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியே போகுதா, அப்போ எத்தனை பீஸ் வெளியே போகுது, எத்தனை பீஸ் உள்ளே வருது, எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஒரு அக்சசரிஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்ட்ராங்காக இருக்கா, கலர் ஃபாஸ்ட்னஸ் இருக்கா அப்படி சொல்லிட்டு டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இது வந்து நல்ல குவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் டெவலப்பிங் சாம்பிள்ஸ். ஒரு சாம்பிளை வச்சு இன்னும் என்னெல்லாம் டெவலப் பண்ணலாம், அதுவும் நல்ல குவாலிட்டியோட இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு டெவலப் பண்ணலாம். அது டயக்ராமாக இருக்கலாம், ஒரு பேட்டர்னாக இருக்கலாம், ஒரு சாம்பிளே இன்னும் நம்ம மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் மாடிஃபை பண்ணி நம்ம அப்ரூவல் வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர். இன்னும் ஆர்டரை வந்துட்டு வேறு கம்பெனிஸ்லேருந்து ஆர்டர் கொடுக்க வராங்க அப்படின்னா இன்னும் எப்படிலாம் ப்ளேஸ் பண்ணால் சீக்கிரம் ஆர்டர் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டேக்கிங் மெஷர்ஸ் ஆஃப் கான்சன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ஷெட்யூல் போட்டு அவங்க சொன்ன டைம்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிக்கணும். என்னென்ன அதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யான் வந்து கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் யான் வந்து தீர்ந்து போச்சு, ஷார்ட்டேஜ் பார்த்து திடீர்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் ஒரு தடவை வந்துட்டு செக் பண்ணிக்கணும், பையர் சொன்ன ஆர்டரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம அதுக்கு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்போ தான் அது வரும்போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கூட நிறையா நம்ம மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணோம். அப்போ தான் அவங்க என்ன மாதிரி முடிவெடுக்கிறாங்க, என்னெல்லாம் பேசுகிறாங்க, ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க, அவங்க சொன்ன டைம்குள்ளே முடிக்க முடியுமா, ஸோ அந்த டைம்லாம் வந்து எப்படிலாம் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஒர்க்கெல்லாம் அலாட் பண்ணுறாங்க, யாருக்கு என்ன ஒர்க் அலாட் பண்ணுறாங்க, டெய்லி ஷெட்யூல் போடுறது எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சாம்பிளை ஆர்டர் பண்ணுறதுலேருந்து கடைசி முடிக்கிற வரைக்கும் யாரோட பொறுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மெர்ச்சன்டைசர் பொறுப்பில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.